நா. முத்துக்குமார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞரும் ஆவார். இவர் பிறப்பு ஜூலை 12, 1975. இவர் பிறந்த இடம் காஞ்சிபுரம், தமிழ்நாடு. இவர் இறப்பு 14 ஆகஸ்ட் 2016, 41 வயதில் காலமானார். இவர் இறப்பிற்கு காரணம் மஞ்சள் காமாலை. இவர் செய்யும் தொழில் பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர், நாவலாசிரியர். இவர் மனைவி பெயர் ஜீவலட்சுமி. பிள்ளைகள் மகன் ஆதவன், மகள் யோகலட்சுமி. நா. முத்துக்குமார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கன்னிகாபுரத்தை சேர்ந்தவர். இவர் 4 வயதில் தாயை இழந்தவர். சிறு வயதில் இருந்தே புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். இவரது கல்வி காஞ்சிபுரம் ஆண்டர்சன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்து தேறினார். பின்னர் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் இயற்பியல் பயின்று 88% மதிப்பெண் பெற்று அறிவியல் இளவர் பட்டமும், சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் பயின்று கலை முதுமோர் பட்டமும் பெற்றார். இவர் எழுதிய தூர் என்ற கவிதையே முதுகலையில் இவருக்கு பாடமாக இருந்தது. பின்னர் தமிழ் திரைப்பட பாடல்கள் 1990 முதல் 2000 வரை என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றார். தொடக்கத்தில் திரைப்பட இயக்குநராக சென்னை தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில் இயக்குனர் பிரிவில் இணைய விண்ணப்பித்தார். ஆனால் இடம் கிடைக்கவில்லை. எனவே இயக்குனர் பாலமகேந்திராவிடம் 4 ஆண்டுகள் பணி செய்தார். இயக்குனர் சீமானின் வீரநடை என்ற படத்தில் பாடல் எழுதினார். கிரீடம் 2007, வாரணமாயுதம் 2008 ஆகிய போன்ற சில படங்களுக்கு வசனம் எழுதினார். கிட்டத்தட்ட 1500 பாடல்களுக்கு மேல் எழுதியிருந்த இவர் 2016 வரை தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியராக இருந்தார். பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பெயரில் பதிப்பகம் தொடங்கினார். இவர் 2006ஆம் ஆண்டு ஆனி மாதம் 14ஆம் தேதி வடபழனியில் ஜீவலட்சுமி என்பவரை திருமணம் செய்தார். இவர்களுக்கு ஆதவன் என்ற மகனும் யோகலட்சுமி என்ற மகளும் இருந்தனர். இவரது மனைவி 2016 ஆகஸ்ட் 14 அன்று காலையில் தனது 41 வயதில் காலமானார். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு காய்ச்சல் முற்றிய நிலையில் காலமானார். இவர் பாட்டெழுதிய சில திரைப்படங்கள் மாற்றான், 7G ரெயின்போ காலனி, நந்தா, வெயில், புதுப்பேட்டை, சந்திரமுகி, சிவாஜி த பாஸ், கற்றது தமிழ். இவரது கவிதை தொகுப்புகள் நியூட்டனின் 3ஆம் விதி கவிதை தொகுப்பு, பட்டாம்பூச்சி விற்பவன், ஆனா ஆவண்ணா, என்னை சந்திக்க கனவில் வராதே, குழந்தைகள் நிறைந்த வீடு, ஐக்கு, தூசிகள். இவர் வாங்கிய விருதுகள் 2005 கஜினி திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருது, 2006 வெயில் திரைப்படத்திற்காக ஃபிலிம்பேர் சிறந்த பாடலாசிரியர் விருது, 2009 அயன் திரைப்படத்திற்காக ஃபிலிம்பேர் சிறந்த பாடலாசிரியர் விருது, 2013 தங்க மீன்கள் படத்தில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாடலுக்கு சிறந்த பாடல் வரிகளுக்கான தேசிய விருது பெற்றார். 2014 சைவம் திரைப்படத்தில் அழகே அழகே பாடலுக்கு சிறந்த பாடல் வரிகளுக்கான தேசிய விருதும் பெற்றார்.